ஏன்ப்பா ஆனந்த், நீ வருவேன்னு தினமும் சமைச்சு வச்சுக்கிட்டு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கும் வரலையா? ஆனந்த், வந்துட்டியாப்பா? ஐயோ, யாரப்பா? எழுந்து. ஐயோ, ரத்தம். கொஞ்சம் இருப்பா, டாக்டர் கூட்டிட்டு வரேன். ஏப்பா டாக்டர் வேண்டான்னு சொல்றேன்? என்னப்பா இதெல்லாம்? என்ன வேணும்? பசிக்குதா உனக்கு? ஐயோப்பா, என்னப்பா அது? அம்மா, இங்க அவங்க அறுக்குவா? ஆமா, தோட்டா. ஐயோ, என்னால முடியாது. என்னால முடியாது. என்னப்பா இது? தம்பி, நீ யாரு? உன்னை யார் சுட்டா? ஒரு வியாபாரி, நிறைய பணத்தோட வந்தேன். அதை கொள்ளையடிக்கிறதுக்காக என்ன சொல்லிட்டாங்க. பயப்படாதப்பா, தைரியமா இரு. இது வந்துட்டேன். இன்ஸ்பெக்டரா, உங்களுக்கு என்ன வேணும்? குண்டு காயத்தோட ஒரு குற்றவாளி இந்த பக்கம் ஓடி வந்தான். அவன் உள்ள நுழைஞ்சிருப்பான்னு பார்க்க வந்தோம். குற்றவாளியா? இங்க யாரும் வரலீங்க. உள்ள போய் பார்க்கலாங்களா? தாராளமா பாருங்க. ஆனா செருப்புக்காரோட வராதீங்க. ஏன்? என் புள்ள உடம்பு சரியில்லாம படுத்திருக்கான். அவனுக்கு வைசூரி போட்டிருக்கு. ஓஹோ, ஐ எம் சாரி. நான் வரமா? என்னம்மா சொன்னீங்க? நான் உங்க மகனா? வயித்துல பொருந்தாதான் பிள்ளையா தம்பி? உயிருக்கே ஊசலாடிக்கிட்டு எப்ப நீ என் காலடியில விழுந்த அம்மானு கத்தினியோ அப்பவே நீ என் மகன் ஆயிட்ட. இல்ல, நான் போறேன். இல்ல, இந்த நிலைமையில நீ வெளியே போக கூடாது. நீ என்கிட்ட போய் சொன்னாலும் நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். அம்மா, நீ யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நானும் ஒரு தாய் தான். என் மகனுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டிருந்தா நான் என்ன செய்வேனோ அதுதான் செய்றேன். வாப்பா, சாப்பிடலாம் வா. அம்மா, யாருக்காக வச்சிருக்க சாப்பாடாச்சு? ஆமாப்பா, என் மகனுக்காக. எனக்கு வேண்டாமா? பாத்தியா, நான் அப்பவே சொன்னேன், நீயும் என் மகன் மாதிரி. சாப்பிடுப்பா, சாப்பிடு தம்பி. வேண்டாம், நானே ஊட்டி விடுறேன். தம்பி, நீ ஏதோ குற்றம் செஞ்சிருக்கேன்னு தெரியுது. நான் என்னன்னு கேட்க மாட்டேன். குற்றத்தை உணர்ந்து தெரிந்துட்டா கடவுள் எல்லா தவறையும் மன்னிச்சிடுவார்ப்பா. மன்னிச்சாத்தான் அவர் கடவுள் இல்லை. அவரும் ஒரு சாதாரண மனுஷன்தான். ஆமா, என் வாழ்க்கையிலே எங்கிட்ட பண்போடும் பரிவோடும் பாசத்தோடும் பழகிற ஒரு ஜீவனை இன்னைக்கு தாமா நான் முதல் முறையா சந்திக்கிறேன். ஏமா, நான் உங்க மகனாவே பிறந்திருக்க கூடாதா? அம்மா, அம்மா,
என்ன இது? ஒண்ணும் இல்ல, போலீஸ் விட்டாங்க. ராத்திரியில எங்க இருந்த? கோயில்ல. கோவிலா? கூட்டம் நிறைய இருந்திருக்குமே. இல்ல, அந்த கோயில்ல ஒரே ஒரு தெய்வம் மட்டும்தான் இருந்தது. ஏன்பா, தவறு நினைச்சு வருந்தினாத்தான் மன்னிக்கும் கடவுள்னு சொல்லுவாங்கல்ல, இந்த தெய்வம் நான் கேட்காமலேயே என்ன மன்னிச்சு பாஸ். பாஸ், நான் குற்றவாளியும் தெரிஞ்சிருந்தோம் போலீஸுக்கு காட்டி கொடுக்காம என் உயிரை காப்பாச்சு. என்ன அன்பு, என்ன பாசம். என்ன பாஸ், பாபு இன்னைக்கு திடீர்னு பாசம்ங்கிறான், பணிவுங்கிறான். அதுதான் நமக்கு ஆபத்து. அவன் மிருகமாய் இருக்கிற வரைக்கும் தான் நாமெல்லாம் மனுஷனாயிருக்க முடியும். அவன் மனுஷன் ஆயிட்டா நாமெல்லாம் மண்ணாயிருவோம். தாஸ், பாபு நெஞ்சில திடீர்னு முளைச்சிருக்கிற பாட்ட பயிரை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியணும். என்ற தாளத்தில் என்ற தாளத்தில் காதல் மெல்ல காதல் சொல்ல. என்னடா உட்கார்ந்துட்டு இருக்க? ஏதாவது தெரியுதா? குளிரு தெரியுது. உருப்படாத பயல மணி 11 அடிக்குது. என்ன பெல் அடிச்சு பையனை பால் கொண்டு சொல்லணுமா? இல்ல தங்கச்சியை போய் தேடி பாடுறான்ற. உங்களை தனியா விட்டுட்டா ரூம்ல? காலம் கெட்டு கிடக்குப்பா. தங்கச்சி தனியா போயிருக்கா, என்ன தனியா விட மாட்டியா? வாடா வாடா, எந்தடா? நீயா? ஏன் இங்க வந்தீங்க? ஏன் வந்த? இது ஏன் ரூம்? ஐயோ, ஏறும். இல்ல ஏன் ரூம்? இல்ல, ஏறும். நான் சொல்றேன் ஏன் ரூம். நான் சொல்றேன் ஏறும். ஏன் ரூம்? என்றும் ஏறும் என்றும் ஏறும் என்றும் ஏறும் என்றும் ஏறும் என்றும் ஏன் ரூம் குள்ள புகுந்து கலடாவா பண்றீங்க? ஆ? இதுங்க போலீஸ் கூப்பிடுறேன். போலீஸா? எடுங்க கைய. ஏன்? போலீஸ் கூப்பிடுறேன். விலங்க மாட்டேன், ஜெயில போட்டேன். ஆமா, ஜெயிலுக்கு போறதுக்கு நானா நீயாங்கிறது அப்புறம் தீர்மானம் பண்ணலாம். முதல்ல ரூம் நம்பரை பாருங்க. நான் ஏன் பார்க்கணும்? உங்களுக்கு தான் கண்ணு தெரியல. இன்னொரு தடவை பாருங்க. என்ன பார்த்தா கண் தெரியும் சொல்றேன். திருப்பி வச்சிட்டியா? நானா? இந்த பாரு ஆணி எங்க? இந்த பாரு 9. தப்புதான். போறேன், இப்ப போறேன். போலீஸ் கூப்பிடுறேன். வேங்க மாட்டேன், ஜெயில போட்டேன். வேண்டாங்க வேண்டாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ, ரொம்ப கைப்பிட்டு சொல்றேன். தப்பு தப்பு, வேண்டாம், காலை பிடிக்கிறேன். போலீஸை மட்டும் கூப்பிடாதீங்க. பாக்குறியா? இல்லங்க, சத்தியம் இல்ல. இலக்கியம் படிச்சிருக்கியா? காவியம் தெரியுமா? ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஆணாகப்பட்டவனை உற்று பார்த்தாலே காதல்னு சொல்றான். மீனடான்னா ஒரே ரூமுக்குள்ள ஒரே படுக்கையில பக்கத்துல படுத்துருக்க. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அதான் இப்போ நான் உன்னை பார்க்கிறேன், நீ மண்ணை பார்க்கிறாய். நான் உன்னை பாக்குறேன், நீ மண்ணை பாக்குற. என்ன பாடுறா? உங்களை பார்த்து என்ன பண்றது? முதல்ல ஒரு புரோகிதரை பாருங்க. இல்ல கதவை சாத்தா. அவங்க 2 பேரும் உள்ள இருக்காங்க. கதவை சாத்த சொல்றீங்க, அப்ப சொல்ற வார்த்தையாது. உருப்படாத பயலே, இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நான் தலையில முக்காடு போட்டுக்கிட்டு போக வேண்டியதுதான். போங்களேன், கொடைக்கிறால குளிருக்கு போத்திட்டு போறாங்கன்னு தப்பா நினைக்க மாட்டாங்க. ஐயோ, என் மானம் போகுது. இப்பதானா ரூமுக்குள்ள போயிடுச்சு, வெளியே போனா என்ன?
இப்பதான் தெரியுது ஒரு அம்மா வேணும்னு. ஐயோ, இந்த சாக்க வச்சு உங்களுக்கு ரெண்டாம் கல்யாணமா? ரெண்டாம் கல்யாணமா? அவ இருந்தா இப்படி எல்லாம் நடக்க மாட்டா. அதானே அண்ணகாரன், நானே சும்மா இருக்கேன், அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? அவகிட்ட என்னடா பேச்சு? வெளியில வா. வலது காலை வச்சு வாங்க. எந்த காலையா வச்சு வெளியில வா. நீ ஏன்டா வர? உள்ள வா. இவன் யா வர்றான்? ஏன்டா கத்திரிக்க? காலகாலத்துல கைய புடிச்சு கொடுக்கப்பா. கைய வா, இங்க வா. 2 பேர் ரூம்ல இருந்திருக்காங்க. இது வரைக்கும் அவன் கைய புடிச்சிருக்க மாட்டான் நான் நினைக்கிறேன். அவன் டான்சர் ஆச்சே, முதல்ல கைய தானடா பிடிப்பான். ஐயா, கல்யாணத்தை பண்ணி வைங்கப்பா. வா, இப்பவே ரயிலுக்கு போ. டேய், என் பொண்ண கிணத்துல தள்ளால் தள்ளுவதை தவிர உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். நான் முடிக்கிற கிணத்துல தட்டுவாராமா? தள்ளட்டுமே, உனக்கு நீஞ்ச தெரியாதா? தள்ளா நீஞ்ச எடுத்துக்கிய. ஒரு தொட்டம் பொண்ணை பெத்த அப்பங்கள்ல விரல விட்டு ஆட்டாட்டுன்னு ஆட்டுறான். மனசு இருந்தா மார்க்க உண்டியா? ரயில் மார்க்கா? என்னது டிக்கெட்டுக்கு பணம் இல்லையா? பெஞ்சு கடியில படுத்துட்டு போய. டிக்கெட் கேட்டா பாத்ரூமுக்கு போ. வாயா. ஆமா, இலக்கியம் படிச்சிருக்கியா? அதான் அன்னைக்கே கேட்டீங்களே. இன்னும் படிக்கிறியா? அதாவது இலக்கியத்தை சொல்லியிருக்காங்க, காதலன் காதலிக்கு கணையாயை மாட்டி சாந்திரமணம் பண்ணிக்கலாம். இப்ப நான் உன் கையில கடியாரத்தை மாட்டி காந்திரமணம் பண்ணிக்கலான்னு. நான் போயிட்டு வரேன். எங்க வர்றது? நான் தான் மெட்ராஸ் தான் வர்றேன். எனக்கு மெட்ராஸ் தான். மெட்ராஸ்ல எங்க வீடு தெரியுமா? ஓஹோ, என்னமோ புதுசா கேட்கிறீங்க. எப்படி? உன்னை ஹோட்டல்ல எப்ப பார்த்தேனோ அன்னைக்கே எல்லா விஷயத்தையும் உன்னை பத்தி தெரிஞ்சு வச்சுட்டேன். வேற வேலை இல்லையா? நான் மத்தவங்களுக்கு முன்னால ஆடத்தான் வந்தேன். ஆனா இப்போ உன்னை சுத்தி ஆடிக்கிட்டு நிக்கிறேன். அப்பா தேடுவாரு. எப்ப தேடாம இருந்தாரு? சும்மா பேசாதமா. ஆஹா, என்ன எவ்வளவு நைஸா இருந்தது. கணத்தை பார்த்து காட்டு மாடம். அம்மா அம்மா இல்லையா? வந்துட்டியாப்பா? கும்பிடுறேம்மா, கும்பிடுறேன். இப்போ அது உங்க அம்மா ஞாபகம் வந்தது உனக்கு? எல்லாரும் வந்துட்டாங்க, நானும் வந்துட்டேன். எல்லாரும் வந்துட்டாங்களா? அதாவது சீசன் முடிவு போச்சுமா, வந்துட்டாங்க. அப்படியா? பாப்பா, ஏப்பா இனிமேலாவது என்னை விட்டு எங்கேயும் போகாது. நான் ஏன் போறேன்? இங்கே என்னப்பா? உண்டாங்க இங்க. ஏப்பா? இதெல்லாம் நீதான் செய்யுங்களா? பின்ன வேற ஆள் இல்ல? வேற யார் செய்யறது? என்ன? ஐயோ, என்னப்பா? ஏமா இம்மா மொத்தம் இருந்தது கையை இப்படி திரும்ப வச்சுட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எப்பவும் போலத்தான் இருக்கேன். நான் இதுக்கு இருக்கேன். கொடுங்கம்மா. அம்மா, என்னப்பா? வழியில ஒவ்வொருத்தன் நிக்க வச்சு என்னன்னு கேட்டாண்டு கொண்டாமா. என்னப்பா இதெல்லாம்? என்னன்னு கேட்டாண்டுமா? கூடப்பா. போமா, என்ன பார்த்து அந்த பசங்க அறிவு இருக்கான்னு கேட்கறாங்கம்மா. உண்மையா? ஆமாமா. யார் அப்படி கேட்டது? எல்லாரும் தான் கேட்டான். ஒருத்தன் கேட்டான், வரிசையா கேட்டான். ஏண்டா உங்க அம்மாவை வயசான காலத்துல வேலை செய்ய விட்டுட்டு ஊர்வா சுத்தியலாம் உனக்கு மூளை இருக்கான்னு எனக்கு கேட்டாமா. அம்மா, ஒரு நல்ல துணையா வச்சிருந்தீங்கன்னா இந்த பேர் எனக்கு வருமா? ஆமாப்பா, நானும் அதைத்தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அம்மா கத்தி கல்வி கம்மா கப்பா எங்க அம்மா தான் அம்மா தான். நீ வந்ததுக்கு அப்புறம் உன்னை கேட்டு. அம்மா, என்ன இருக்குமா கேட்கணும்? நீங்க முடிவு செய்தா சரிதாமா. எனக்கு திருப்தியா இருக்கதாமா நீங்க செய்வீங்க. ஒரு நல்ல வேலைக்காரியா வச்சுக்கலாம்னு இருந்தேன்ப்பா. என்னது ஏமா வேலைக்காரிவா? ஆமாப்பா. ஆமா, கூட்டத்துக்கு ஒரு ஆளு, தண்ணி மூல ஒரு ஆளு, சமையல் பண்ண ஒரு ஆளு, வீட்டு ஏமா இவங்களுக்காக சம்பளம் யாரு கொடுக்கறது? ஏமா சம்பளம் கேட்க கூடாது, நம்ம கொடுக்க கூடாது. எல்லா வேலையும் கவனிக்கணும். குறிப்பா உங்களை பாத்துக்கணும். சில சமயம் என்ன இங்க வச்சுக்கணும். அப்படிப்பட்ட நம்பிக்கையான ஒரு ஆள் வேணுமா? அப்படி யாரப்பா கிடைப்பா? ஏமா நீங்க சரின்னு சொல்லுங்க, கியூபா வந்து நிக்கும். நீங்களா அதான் நாம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி யாரும் கிடைக்க மாட்டாங்க. அம்மா என்ன பார்த்து சொல்லுங்க, கிடைக்க மாட்டாங்க. யாருக்கிட்ட சொல்றீங்க? அம்மா தெரிஞ்சுக்கிட்டான் சொல்லாம இருக்கீங்க. நீ என்னப்பா சொல்ற? என்னையா? ஐயா புரியும்படியாத்தான் சொல்ல. நான் சொல்லுவேன், என்கிட்ட வாங்க முடியுமா அந்த வார்த்தைய? அதாவது நீ சொல்றியா இல்லையா? சொல்லுமா? அது முடியாது. அதாவது எங்க அம்மா கிட்ட போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கம்மா அப்படின்னு நான் கேட்பேனா? ஏம்மா உங்க மனம்மா என்ன கல்யாணமா? நான் கேட்க மாட்டேன். ஒரு வார்த்தை கல்யாணத்தை பத்தி என்கிட்ட வாங்க முடியுமா? நானும் ரொம்ப நாளா யோசனை பண்ணிட்டு தான் இருந்தேப்பா. என்னம்மா? நீ வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து. ஏப்பா பொண்ணை பார்க்க போறியா?
இல்லம்மா பெட்டி பெட்டி எடுத்து போங்க. என்னடா குறுக்கு நெடுக்குமா நடந்துகிட்டே இருக்கிறீங்க? பணத்தை செலவு பண்றதுக்கு என்னடா வழி? ஏப்பா, ₹1 ₹2 ரூபா 4 லட்சம் செலவு பண்றது சாமானியமா? கொஞ்சம் பொறு, ஐடியா சொல்றேன். என்னடா பெரிய ஐடியா? என்ன நீ தான் சொன்ன? போக வர ஒரு கார், தங்க கொள்ள ஒரு நல்ல பங்களா, ஆடப்பாட ஒரு கிளப், இங்க உங்க நல்ல ஹோட்டல். ஆமா, இத்தனைக்கு 2 லட்சம் தான் ஆகுது. மிச்ச 2 லட்சத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஒரு பொண்ணு லவ் பண்ணு. 3 பேருமா? இல்லை, அதுக்கு 30 லட்சம் ஆகும். இந்தடா 4 லட்சத்துக்கு கணக்கு கேட்டா 30 லட்சத்துக்கு சொல்றீங்களா? துண்டு விழுகிற பட்ஜெட்டா இருக்காடா. ஏப்பா உங்க அப்பா வச்சிருக்காரு? உங்க அப்பா வச்சிருக்காரா பேங்க்? அதுல மிச்சத்தை போடுவோம், வட்டியாவது வரட்டும். அறிவு இருக்காடா உனக்கு? எங்க அப்பன் பேங்க்ல பணத்தை போட்டா திரும்பாது, திவால் ஆகும். என் பேங்க் திவால் ஆகும் எவன்டா சொன்னவன்? உங்க மகன் நான் இருக்கும்போது வேற எவன் சொல்லுவான்? நீதானா அது? உட்கார போறீங்களா? நான் நிக்கணுமே. உங்க அப்பன்டா நானு சொல்லி கேள்விப்பட்டுக்கிறேன். என்னது? சரி, இப்ப யாரும் இல்ல, நாங்க 25 வருஷமா இதே சொல்லிட்டு. சரி, ஒத்துக்கிட்டா சரிதான். ஆமா, 3 லட்சம் 4 லட்சம் ஏதோ பேசிக்கிட்டீங்களே, யாருது? என்னது? உன்னிது? ஏது? ரேஸ்ல இந்த வாரம் 3 லட்சம் யாருக்கும் அடிச்சுன்னு சொன்னாங்களே, அது உனக்கு தானா? அது வேற யாருக்கும். அவருக்கு இந்த வாரம் தானே, எனக்கு அடுத்த வாரம். அடா ஆண்டி பயல்களா, மடம் கட்டுற மாதிரி எப்பவோ வரப்போற பணத்துக்கு இப்பவே வரவு செலவு பண்றீங்களா? வரப்போற பரீட்சைக்காக இப்பவே படிக்கலையா? 1 மணிக்கு வரப்போற பசிக்கு 9 மணிக்கே சோறாக்குறியா? வரப்போற குழந்தைக்கு இப்பவே வாங்கி எடுக்கலையா? எப்பவோ வரப்போற ட்ரெயினுக்கு இப்பவே கேட்ட சாத்தலையா? எப்பவோ வரப்போற சாவுக்கு இப்பவே உங்களுக்கு குழிய வெட்டி விடலாமா? சொல்லல, பேங்க் திவால் தான். இப்ப அப்பாவுக்கு பேங்க்ல வேலை இல்ல, குழி வெட்டுற வேலை. எங்க பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி ஏங்க போடா. வழி இந்த பக்கம், வழி எது வாசல் எதுன்னு தெரியாத பயலுக இந்த பயலுக்கு சினைதான். நான் தான் இப்படி கூட்டாந்த வழியில போறானுங்க. பாபு, யார் இது? என் உயிரை மீட்டுக் கொடுத்த தாய். பாபு, இவ யாரு? இவ பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. பாபு, நீ போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டேன். பார்க்க கூடாதவளை பார்த்துட்டேன். மன்னிக்கவே முடியாத குற்றம் செய்துட்டேன் பாபு. குற்றமா? என்ன பாஸ் சொல்றீங்க? பாபு, நாம் வாழ்ற இந்த இருட்டு உலகத்துல நமக்குன்னு சில சட்ட திட்டங்களை நாமே ஏற்படுத்தி அதை உயிரா மதிச்சு அதுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு வந்தோமே, அதை நீ உடைச்சு நொறுக்கிட்டே. பாஸ், பதில் சொல் பாபு. நம்ம கூட்டத்தை சேர்ந்த யாராவது போலீஸில் அகப்பட்டா என்ன செய்யணும்? தற்கொலை. நம்ம ரகசியம் வேற யாருக்காவது தெரிஞ்சிட்டா கொலை செய்யணும். குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் குத்தி கொல்லணும். அதை நீ மட்டும் மறந்துட்டியா? நீ போலீசார் துரத்திட்டு வந்த குத்தவாளிங்கிற அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச பிறகும் ஏன் அவளை உயிரோட விட்டுட்டு வந்த? நீ கொண்டு வந்திருக்க வேண்டிய இந்த பணம் அல்ல பாபு, அவளுடைய பிணம். அம்மா, அம்மா, பாபு. பாபு, யாரோ ஒருத்திக்காக என்னையே நீ யாருன்னு மறந்துட்டேன். பாஸ், யாரோ ஒருத்தி இல்ல, 1000 ஒருத்தி, லட்சத்தில் ஒருத்தி, கோடியில் ஒருத்தி, எனக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கிற ஒரே ஒருத்தி. முட்டாளே, அமைதியான நீருக்குள்ளதான் ஆபத்தான முதலைகள் இருக்கும். உன்னை எதுக்காக காப்பாத்தினா தெரியுமா? உன்னை வெளியே நடமாட விட்டு உன் போக்குவரத்தை தெரிஞ்சு நம்ம கூட்டத்தையே கூண்டோட கருவறுக்கத்தான். பாபு,
இவள் உடனே கொண்டுட்டு வா. முடியாது முடியாது. அப்ப வேற ஒண்ணு செய்யறியா? கமா. நேரா போலீஸுக்கு போ. நம்ம ரகசியங்களை நான் சொல்லு, எல்லாத்தையும் காட்டி கொடுத்துரு. பாபு, யாரோ ஒருத்தியால நாங்க அழியறதை விட இத்தனை காலம் என்னால வளர்க்கப்பட்ட உன்னாலேயே நம்ம கூட்டம் அழியட்டும். இதுவரையில் உன்னை நான் யாரையாவது கொலை செய்ய சொல்லியிருக்கிறேனா, இல்ல நீதான் செய்திருக்கிறியா? வா. ஏன் இந்த கொலையை செய்ய உன் மனசு துணியிலையா? கண்களை துணியால மறைச்சு கட்டிக்கோ. துணிச்சலா காரியத்தை செய்யும். பாபு, நம்ம ரகசியம் தெரிஞ்ச வெளியாட்கள் இந்த உலகத்துல யாருமே உயிரோடு இருக்க கூடாது. ஓ பாபு, ஓ. நீயா? ஏப்பா மறுபடியும் போலீஸ் உன்னை துரத்திக்கிட்டு வரதா? ஒழிஞ்சுக்கலாம் வாப்பா. போலீஸ் துரத்தி வரலாமா? போலீஸ் வரல. அப்படின்னா ஓஹோ, அன்னைக்கு என் படத்தை எடுத்துக்கிட்டு போனேன், இன்னைக்கு என்னையே அழிச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன். அம்மா இந்தாங்கம்மா, இந்தாங்க. நான் வரலன்னா கத்திய காட்டி மிரட்டி கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கியா? வாப்பா, உங்க வீட்டுக்கு போலாம் வா. ஐயோ அம்மா, வீடு வாசல் எதுவுமே கிடையாது. உன் தாய்? ஐயோ, நான் கொடுத்து வைக்கிறேன்மா, நான் கொடுத்து வைக்கிறேன். அப்படி சொல்லாதப்பா, அப்படி சொல்லாத. நான் உயிரோட இருக்கும்போது அப்படி சொல்லாத. என்னையே உன் தாயா நினைச்சுக்கோ. அம்மா 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 அம்மா, அழாதப்பா, எழுந்து சாப்பிடவா. வேண்டாம் வேண்டாம், நான் எதுக்கு வந்தேன் தெரிஞ்சா? நீ எதுக்கு வந்திருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனா இனிமே கொல்ல வழியா வராது, வாசல் வழியாவே வா. இல்ல விடுகிறேன். நில். நீ அடிக்கடி வரணும். அடுத்த தடவை வரும்போது திருடனா அல்ல, திருந்தியவனா வரணும். அம்மா, அப்படி சொல்லாதப்பா, அப்படி சொல்லாத. நான் உயிரோட இருக்கும்போது அப்படி சொல்லாத. என்னையே உன் தாயா நினைச்சுக்கோ. நீ எதுக்கு வந்திருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனா இனிமே கொல்ல வழியா வராது, வாசல் வழியாவே வா. நம்ப மாட்டேன். நீ என்ன கொலை செய்ய வந்திருக்கேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேன். ஓ, நான் வரலன்னா கத்தியை காட்டி மிரட்டி என்னை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன் இல்ல? நீ அடிக்கடி வரணும். திருடனா இல்லை, திருந்தியவனா வரணும். 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 இவன் கொள்ள கூட்டத்தை சேர்ந்த பாபு.
இன்ஸ்பெக்டர், இவனை கஸ்டடியில வச்சு நம்ம டாக்டர் விட்டு உடனே அட்டென்ட் பண்ண சொல்லலாம். எஸ் சார். 2131. தடவை எண்ணி பாக்குறேன். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு எண்ணிக்கை வருது. 5 நயா பைசா அடிக்குது. பயம் எடுத்திருப்பானா? அவ்வளவு சிப்பா போவான். என்னங்கப்பா பால்? ஏம்மா வேலைக்கார பையன் இல்லையா? ஆஹா வேணாம். பாதிய குடிச்சிட்டு மீதிக்கு தண்ணியை ஊத்தி கொண்டாந்து கொடுப்பான். என்னம்மா இது? பால்ல பழந்தா விழுவுன்னு கேள்விப்பட்டிருக்கு. பூ விழுவுத. அது மரத்துல இருந்து விழுந்திருக்கோம்ப்பா. மேல மரத்தை கட்டி தொங்க விட்டுருக்கிறியா? இல்ல, காத்துல அடிச்சுட்டு வந்து விழுந்திருக்கோம். காத்துல ஜன்னலை மூடு. கல்லு வந்து விழப்போகுது. என்னம்மா இன்னம்மா ஜன்னலை சாத்துற? சாத்திட்டேன்ப்பா. என்ன விசில் சத்தம்? அது விசில் சத்தம் இல்லப்பா, குயில். குயில். குயிலா? ஆமாப்பா, சரியா கேட்டு பாருங்க. கேட்டுட்டேன். சுடணுமே. வேண்டாம்ப்பா. ஒன்னும் இல்ல, அந்த குயில. அப்பா அப்பா வேண்டாம்ப்பா, வேண்டாம்ப்பா. இந்த குயிலைத்தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். அப்பா அப்பா சொல்றது கேளுங்கப்பா. இந்த பார், இந்த குயிலை சுட்டு அதோட ரத்தத்தை எடுத்து என் உடம்புல தடவுனாத்தான் எனக்கு இருக்கிற வாயு உத்தரவு எல்லாம் போகும்னு டாக்டர் சொல்லியிருக்க. அப்பா, குயில் நிறம் கருப்பு. இந்த ராத்திரில உங்க கண்ணுக்கு தெரியுமா? ஆமா. வேண்டாம்ப்பா, நாளைக்கு காலையில பகல்ல சுடலாம். பகல்ல குயில் வருமா? அது இங்கேயே தான் சுத்திட்டு இருக்கோம். ஏன்பா, நீங்க கண் முழிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல? போங்க போங்க, போய் படுத்துக்கங்க. ஆமா. வா வந்துட்டே. நல்லா இருக்கு. என்ன துணிச்சல் உங்களுக்கு? துப்பாக்கியை தூக்கிட்டார் அப்பா. விட்டு என்ன இருக்கும்? என்ன ஆயிருக்கும்? நீ வேற இத பாரு, எந்த அப்பனாவது தன் மகளோட காதலனை மாலையை போட்டு வாங்க மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிடுவாங்களா? இதுக்கெல்லாம் பயந்தா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? என்ன நடக்குமா? பழமொழி கேட்டிருக்கியா? காத்து இருந்தவன் பொண்ணா. என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? சொல்லக்கூடாதா? நீ காதலிக்கிறீல்ல, அப்ப சொல்லுவேன், துணிஞ்சு சொல்லுவேன், கூட்டம் போட்டு மீட்டிங்ல சொல்லுவேன். நீயே தான் எனக்கு மணவாட்டி, நீயேதான் எனக்கு மணவாட்டி, என்னை மாலையிட்டு கைப்பிடிக்கும் சீமாட்டி, நானேதான் உனக்கு விழிகாட்டி, என்ப நாடகத்தில் ஆட்டி வைக்கும் வழிகாட்டி. நீயேதான் எனக்கு மணவாட்டி, என்னை மாலையிட்டு கைப்பிடிக்கும் சீமாட்டி, நானேதான் உனக்கு விழிகாட்டி, இன்ப நாடகத்தில் ஆட்டி வைக்கும் வழிகாட்டி. திருமணம் ஏனோ
எனக்கு மணவாட்டி என்னை மாலையிட்டு கைப்பிடிக்கும் சீமாட்டி நானேதான் உனக்கு விழிகாட்டி என்ப நாடகத்தில் ஆட்டி வைக்கும் வழிகாட்டி மணவாட்டி என்னை மாலையிட்டு கைப்பிடிக்கும் சீமாட்டி நீயேதான் எனக்கு விழிகாட்டி என்னை வாழ வைக்க காத்திருக்கும் வழிகாட்டி. எடுத்தியா? ஓஹோ, இவன் தான் உனக்கு வழிகாட்டியா? அயோக்கிய பயலே, என் வீட்டுக்குள்ள புகுந்து என் பொண்ணுகிட்டே பாருயா நீ? சீக்கிரம் வாங்க. விடாதய்யா, ஏதோ கீழே போறான்னு குடிக்க சொன்னா புடிச்சுக்கிட்டே நிக்கிறான். இவன் தான் உன் குயிலா? நல்லா பாடுது. காதுல கேட்டுதா? காதும் கேட்டது, கண்ணும் பார்த்தது. இதுக்குதான் கஷ்டப்பட்டு பாடினேன். உங்களுக்கு எப்படி சொல்றது எங்க லவ்? இப்ப தெரிஞ்சு போச்சுல, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி எங்க லவ்வுக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணிட்டேனே. அப்படியா? வாங்க. இப்படி வாங்க. முதல்ல மாமியார் வீட்டுக்கு போகணும். மாமியாரா? ஏது மாமியார்? மாமியார்? ஆமா, உனக்குன்னு ஒரு மாமியார் வீடு தயார் பண்ணி வச்சிருக்கேன். வீடா? வசதியா இருக்குமா? வசதி வேற வேணுமா? இல்ல கொஞ்சம். ஆமா ஆமா, இரும்பு கம்பியால ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டி இருக்கும். மணி அடிச்ச உடனே சோறு வரும். நீங்களும் வாங்க. இதெல்லாம் செய்வான் இவன் தான். குடிச்சிட்டு போங்க. வாங்க சார், உண்மையை சொல்றேன். டேய், அங்க போய் சொல்லு. அப்பா அப்பா வேண்டாப்பா. பயப்படாத, மாமா ஒண்ணும் செய்ய மாட்டாரு. ஆமா மாமா. வாங்க மாமா. அப்பா டாக்டர், இப்ப பாபுக்கு எப்படி இருக்கு? அட்டகாசம் தாங்க முடியல இன்ஸ்பெக்டர். தூங்கறதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். உங்களை டிஐஜி மோகன் வர சொன்னார். அதை வந்து நர்ஸ் டேக் கேர் ஆஃப். எஸ் டாக்டர். Yes. Treatment is going on. I am only waiting for the doctor. Very good. Good morning, sir. Good morning, doctor. என்ன பாபு எப்படி இருக்கா? Any improvement? I am very sorry, sir. விபத்துனால ஏற்பட்ட அதிர்ச்சியில அவனுடைய மூளையே கலங்கி போச்சு. அவன் தன்னையே மறந்துட்டான். இந்த உலகமே அவனுக்கு புரியல. எப்ப பார்த்தாலும் நான் யார்னு தன்னைத்தானே கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியானா அவன் எங்க கையில கிடைச்ச எந்த விதமான பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுங்க டாக்டர். எஸ் சார். இப்போதைக்கு அவங்ககிட்ட இருந்து எந்த உண்மையும் கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ஏன் டாக்டர், ஒருவேளை உண்மைகளை சொல்லாம மறைக்கிறதுக்காக இப்படி பைத்தியக்கார வேஷம் போடலாம் இல்ல? நோ டாக்டர்கள் அவ்வளவு சுலபமா ஏமாத்திர முடியாது சார். அப்படியானா இதுக்கு வேற என்னதான் வழி? மறுபடியும் அதே மாதிரி ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டா ஒருவேளை அவனுக்கு நினைவு திரும்பலாம். நான் இதுக்கு தொடர்ந்து சிகிச்சை பண்ணி பாக்குறேன். ஆல்ரைட் டாக்டர். சார், தயவு செஞ்சு நான் என்ன குத்தம் செஞ்சேன்னு கேளுங்க சார். கொடைக்கானல் ரோட்ல இருந்து என் பொண்ணு கூட சுத்தறா சார். கேட்டா காதல் கத்திரிக்காய் மண்ணாங்கட்டின்னு சொல்றா சார். ஐயோ, கேட்கறதுக்கே வெக்கமா இருக்கு. ஆபாசம் சார், ஆபாசம். ஆமா, நீங்க இவருடைய பொண்ணை காதலிக்கிறீங்களா? நான் மட்டும் இல்ல சார், இவர் பொண்ணும் என்ன உயிரா மதிக்குது. போய் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டு கண்ணத்தை கிள்ளிக்கிட்டு டூயட் பாடுறாங்க சார். டூயட் சார் சினிமாவுல வர்ற மாதிரி. அவ ஓடுறா, இவன் துரத்துறான். அவ ஒளிரா, இவன் தேடுறான். அவ கீழே விழுறா, இவன் கையா பிடிச்சு தூக்கி விடுறா சார். இவனுக்கு சார் இந்த வேலை. சார் இப்ப புரிஞ்சுட்டீங்களா? நானும் அந்த பெண்ணும் ஒருத்தர் காதிக்கிறவங்களுக்கு இவதான் சார். இலே, ஊசி துவாரத்துல ஒட்டகம் நுழைஞ்சால் நுழையலாம், என் பொண்ணு மனசுல நீ நுழைய முடியாது. மார் கட்டி சொல்றா, மார் கட்டி சொல்றான். ஐயோ கைய விடு சார். முதல்ல என் பொண்ணு கைய பிடிச்சா இப்ப ஏன் கைய பிடிக்கிறான் சார்? ஐயோ, உங்க ஹார்ட் வீக், அதுக்காக சொன்னேன். அதாவது உங்க முன்னிலையில் தான் எங்க ரெண்டு பேருடைய திருமணம் நடக்கணும், அதுக்காக தான். யாரு உனக்கா திருமணமா? அது நடக்கவே நடக்காது. ஏன் சார், இதுல இருந்து அவங்க ஒருத்தர் விரும்புறாங்கன்னு தெரியுது இல்ல? நீங்க ஏன் குறுக்க நிக்கிறீங்க? நீங்களாவது குறுக்க நில்லுங்களேன் சார். சார், பேசாம கல்யாணத்தை செய்து வச்சிருங்க சார். யாருக்கு? இவனுக்கா சார்? இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவன் கூத்தாடி சார், பொம்பளை மாதிரி டான்ஸ் ஆடுறான். என் தொழிலை பத்தி கேவலமா பேசுறாங்க. என்ன பத்தி பேசுங்க? எங்க தொழில் என்ன செஞ்சீங்க? என்ன? உங்க சாமி கும்பிட்டு சிதம்பரத்துல. ஆமா. அவர் எப்படி நிக்கிறாரா? அவர் தெய்வம். தெய்வம், கலையும் தெய்வம் தான். ஆமா சார், இவருக்கு கலையை பத்தி தெரியாது சார். டேய், கலையை பத்தி யாருடா தெரியாது சொல்றேன்? டான்ஸ் பத்தி தெரியாதுன்னு சொல்றேன். சார், டப்பாங்குத்து முடியுமா? என்னடா டப்பாங்குத்து? ஒரே நிமிஷத்துல ஆடி காட்டுறா. சும்மா சொல்ல முடியாது சார். ஏன் முடியாது? இப்ப முடியுதா?
முடியுமா? முடியும். முடியும். இதோ பாரு. நீ கை தட்டாத. நீ யாரு? ஆமா சார் பார்த்தீங்களா சார், கூத்தாடியுடைய பொண்ணை கூத்தாடி கல்யாணம் பண்ணிக்கலாம் சார். பொருத்தம் தான் சார். சார் ப்ளீஸ். இன்ஸ்பெக்டர், என்ன இங்க கலாட்டா? அடடே, ராபோதுரா, என்ன சார், என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல சார், ஒரு லவ் கேஸ். எஸ் சார், இவருடைய பொண்ணை இவர் லவ் பண்றாரு, பொண்ணை இவர் லவ் பண்ணது. இது தவப்பனாருக்கு பிடிக்கல. இதான் சார் கேஸ். என்ன இவன் குள்ளக்கார பாபு மாதிரி இருக்கிறானே. ஆல் ரைட் ராபோதூர், நீங்க கவலைப்படாதீங்க, நான் இந்த கேஸ் கவனிச்சுக்கிறேன். யூ கம் வித் மீ. கமான் கமான். சார் சார், அவனை விட்டுடாதீங்க, அவன் கில்லாடி. உங்க கையையும் பிடிப்பான் சார். 10 வருஷம் போடுங்க. உள்ளூர்ல வைக்காதீங்க, வேலூருக்கு அனுப்புங்க. எங்க சார் கூட்டிட்டு போறீங்க? ஜெயிலுக்கு. வேணாம் சார், வேணாம் சார், ஜெயிலுக்கு வேணாம் சார். பயப்படாதீங்க ஆனந்த், நான் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்ட போறேன். ஜெயிலுக்குள்ள என்ன சார் அதிசயம் இருக்கு? இருக்குது, பாருங்க. இந்த ஆளு என்ன போலயே இருக்கா சார், எப்படி? சார், டாக்டர் வந்திருக்கிறார். வாரும் வாரும் பட்டினத்தடிகளே, அதென்ன கையில் ஏடா எழுத்தாணியா? இல்ல, உங்களுக்கு இன்ஜெக்ஷன், ஊசி. ஊசி ஊசி, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே என்று பாடிய அந்த பட்டினத்தடிகளா ஊசியோடு வந்திருக்கின்றீர்கள்? இத போட்டுக்கிட்டாதான் உங்க உடம்பு குணமடையும். ஐயோ ஐயோ, எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. இந்த ஊசியால் கிழிந்த துணியை தைக்கலாம், கிராமோபோன் பிளேட்டை பாட வைக்கலாம், ஏன் ஒருவன் கண்ணை குத்தி குருடாக்கலாம். சார், எனக்கு இப்பதான் புரியுது. என்ன என்ன உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. உட்காருங்க, உங்களுக்கு ஊசி போட்டு குணப்படுத்துறாங்க. பாபு, நீங்க என்ன சொல்லுங்க? பாபுவா? ஐ ஆம் நாட் பாபு. சொல்லுங்க, நீங்க யார் சொல்லுங்க? அதான் நான் கேட்கிறேன். நான் யார்? நான் யார்? நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க, யார் நீங்க? யார் நீங்க? நான் யார்? சொல்லுங்க, யார்? நான் யார்? நீங்க சொல்லுங்க, நான் யார்? 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 நான் யார், நான் யார், நீ யார்? நான் யார், நான் யார், நீ யார்? நானும் தெரிந்தவர் யார் யார்? தாயார் மகன் யார் தெரியார்? தந்தை என்பார் அவர் யார் யார்? தாயார் மகன் யார் தெரியார்? தந்தை என்பார் அவர் யார் யார்? நான் யார், நான் யார், நீ யார்? உறவார் பகையார் உண்மையை உணரார், உனக்கே நீ யாரோ? உறவார் பகையார் உண்மையை உணரார், உனக்கே நீ யாரோ? வருவார் இருப்பார் போவார் நிலையாய் வாழ்வார் யார் யாரோ? நான் யார், நான் யார், நீ யார்? நானும் தெரிந்தவர் யார் யார்? நான் யார், நான் யார், நீ யார்? உள்ளார் புசிப்பார் இல்லார்
பசிப்பார் உதவிக்கு யார் யாரோ உள்ளார் புசிப்பார் இல்லார் பசிப்பார் உதவிக்கு யார் யாரோ நல்லார் தீயார் உயர்ந்தார் தாழ்ந்தார் நமக்குள் யார் யாரோ அடிப்பார் வலியார் துடிப்பார் மெலியார் தடுப்பார் யார் யாரோ எடுப்பார் சிரிப்பார் இழப்பார் அழுவார் எதிர்ப்பார் யார் யாரோ எதிர்ப்பார் யார் யாரோ நான் யார் நீ யார் நாளும் தெரிந்தவர் யார் யார் நான் யார் நீ யார் பிணியார் வருவார் மருந்தார் தருவார் பிழைப்பார் யார் யாரோ பிணியார் வருவார் மருந்தார் தருவார் பிழைப்பார் யார் யாரோ உயிரார் பரப்பார் உடலார் கிடப்பார் துணையார் வருவாரோ நரியார் நாயார் கடிப்பார் முடிப்பார் நாளைக்கு யார் யாரோ பிறந்தார் இருந்தார் நடந்தார் கிடந்தார் முடிந்தார் யார் யாரோ முடிந்தார் யார் யாரோ நான் யார் நீ யார் நாளும் தெரிந்தவர் யார் யார் தாய் யார் மகன் யார் தெரியா